சர்க்குருவே சரணம். வணக்கம். உங்கள் தேனி பாலா. பாலாஸ் ஆன்மீகத்திற்காக மற்றும் ஒரு ஐயனுடைய அற்புதமான பதிப்பு உண்மை பதிப்பில் உங்களோடு சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. ஒரு 4 நாள் கேப் விழுந்துருச்சு. ஐம் சாரி. எங்கள் ஊரில் தேனி மாவட்டத்தில் வீரபாண்டி கௌமாரியம்மன் கோயில் திருவிழா இருந்ததுனால அங்கே பாலாஸ் ஆன்மீகத்திற்கு இல்லாமல் விலாகுக்காக சில எடுக்க வேண்டிய ஷூட்டிங்ஸ்லாம் ஆயிடுச்சு. அதனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, மன்னிச்சுக்கணும். அடுத்து தொடர்ந்து நம்மளுடைய பதிவுகள் வரும். ரொம்ப அற்புதமான ஒரு பதிவு, இன்னைக்கு உணர்ச்சி மிக்க ஒரு பதிவு. அப்படி கேட்க எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. இந்த மருத்துவ உலகில் ஐயன் எவ்வளவு மருத்துவராக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது உங்களுக்கு நான் பல வீடியோவில் அப்படியே உண்மையா பதிவு பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஒரு வீடியோ தான் இன்னைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஒரு அற்புதமான பதிவு, அற்புதம்னா நேரடியாக நடந்த ஒரு பதிவு. அவங்களுடைய போட்டோஸ் இருக்கு, அவங்களுடைய வாய்ஸ் பதிவு இருக்கு, எல்லாம் உங்களுக்கு நான் இந்த இதில் பதிவிடுவேன். கண்டிப்பா கேட்டுட்டு உங்களுடைய அபிப்பிராயங்கள் என்ன, ஐயன் மேல் நீங்க வைத்திருக்கும் பக்தி என்னங்கிறத நீங்களே தீர்மானிச்சுக்கோங்க. ஓகேங்களா? திருப்பூரை சேர்ந்த சுமதி அவங்க பாத்தீங்கன்னா ஒரு என்ன சொல்றது, அப்படி ஒரு சோகம்ல யாருக்கும் வரக்கூடாது. அப்படி ஒரு சோகம் யாருக்கும் வரக்கூடாது. என்னுடைய எதிரிக்கு கூட வரக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். சரிங்களா? சுமதி ஒரே ஒரு பையன், நல்லா படிச்சு அருமையான ஒரு படிப்புல இருக்கான், வேலைக்கு போகக்கூடிய ஒரு பையன், அருமையான ஒரு பையன், கணவன், 3 பேர். அப்படி ஒரு குடும்பம். 2020 அழகா புது வீடு கட்டி சூப்பர் வீடை கட்டி அருமையா வாழ்க்கையை ஓடிட்டு இருக்கு. திடீர்னு ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுல வந்து ஒரு கதவை திறந்து பார்க்கும்போது தன்னுடைய மகன், ஒரே மகன் இந்த உலகத்தை விட்டு சென்று விட்ட ஒரு காட்சியை, என்ன சொல்றது நீங்களே புரிஞ்சுக்குங்க. ஹேங் பண்ணி அவங்க இறந்துட்டார. குடும்பமே அதிர்ச்சி. கணவன் அப்படியே மனம் அப்படியே இதா இடிஞ்சு விழுந்துட்டாரு. இவங்க அப்படியே அன்னைக்கு இருந்து இன்னைக்கு அழுதுட்டு தான் இருக்காங்க. ரொம்ப ஒரு அப்படி ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை. என்ன செய்யறதுன்னே தெரியல. நானே கேட்டுட்டு சிலது ரொம்ப இதாகி போனேன். இருந்தாலும் உங்களுக்காக அந்த நீங்க நிறைய பேர் சொல்றீங்க, நீங்க கலங்காம அருமையா சொல்லுங்க, அப்பதான் எங்களுக்கு நல்லா மோட்டிவேஷனா இருக்கணும் அப்படின்னு சொல்றீங்க. அதனால இப்ப நான் சில விஷயங்களை ஐயன் இடத்துல விட்டுறத ஐயன் பார்த்துக்குருவார். நம்ம கலங்கி இது பண்றதுனால ஒன்றும் நடக்க போறது இல்லை. நம்ம சர்க்குரு நிச்சயமாக நமக்கு நல்லது செய்வார். நம்மளுடைய பக்தர்கள் அனைவருக்கும், கேட்கும் மக்கள் அனைவருக்கும் ஒரு தகப்பனாக இருந்து செஞ்சிட்டு இருக்கார். அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்க ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு. சரிங்களா? அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு இது வரும்போது 2 வருஷம் கலந்துருது. நம்மளுடைய வீடியோ பார்த்துட்டு வந்துட்டே இருக்காங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னா, கழுத்துல கட்டிங்க. அவங்களே சொல்லியிருக்க, நீங்க கழுத்தில் மிகப்பெரிய கட்டி. இவங்க என்ன நினைக்கிறாங்க, சர்க்குருவை தெரிஞ்சோன்னு, ஐயனே என் மகன் இருக்கும் இடத்திற்கு என்னையும் அழைத்து சென்று விடுங்கள். நான் இன்னும் என்ன இருக்க போறேன், பையன் அருமையான ஒரு பையன் போயிட்டான், வீட்டுக்காரரு உடம்பு சிரமம் இல்லாம இப்படி ஆயிட்டாரு, வேலை வெட்டிக்கு போக முடியல. இந்த மாதிரி சூழ்நிலையில நாங்கள் இருந்து என்ன, இல்லாட்டி என்ன, எங்களை எடுத்துக்கொள்ளுங்கள், நாங்கள் இறந்தே போய் விடுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி எனக்கு போன் பண்றாங்க. நான் அவர்களுக்கு சொன்ன ஒரே விஷயம் என்னன்னா, ஐயனை நம்புங்கள், என் அப்பன் சர்க்குருவை தயவு செஞ்சு நம்புங்க, அவர் எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு வச்சிருக்க, ஒரு விடிவு காலம் தருவார் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நான் ஒரு விஷயங்களை சொன்னேன். என் அப்பனுடைய பாதங்களை பற்றி கொள்ளுங்கள், சர்க்குருவினுடைய பாதங்களை பிடிச்சுக்கங்க அப்படின்னு சொன்னேன் நான். அவங்களும் தொடர்ந்து பிடிச்சிட்டு நாங்க வாங்க சொன்னேன். அவரை கணக்கப்பட்டி மண்ணை அந்த ஜீவ சமாதியை மிதிங்க, மிதிச்ச விபூதி சந்தனத்தை வாங்கிட்டு போய் சாப்பிடுங்க, நிச்சயமாக உங்களுக்கு சரியாகும் சொல்லி சொன்னேன். பல ஆஸ்பத்திரி போனவங்க ஸ்கேன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க, ஸ்கேன் பண்ணிட்டு ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இவ்வளவு நடந்துட்டு இருக்கும்போது இந்த பாலகிருஷ்ணன் வாயால வாங்க கணக்கம்பட்டிக்கு ஜீவ சமாதிக்கு வந்து ஒரு விபூதியும் சந்தனத்தை வாங்கி கலக்கி குடிச்சா உங்களுக்கு சரியாகி விடலாம் அப்படின்னு சொல்றத எத்தனை பேர் நம்புவாங்க சொல்லுங்க பாப்போம். எத்தனை பேர் நம்புவாங்க? ஆனால் இந்த பெண்மணி நம்பி தன் கணவன் அழைச்சுக்கிட்டு கணக்கம்பட்டி இறங்குறாங்க. வந்து இறங்கி சொல்றாங்க, அண்ணா நான் இறங்கி ஆட்டோவில் இறங்கி பஸ்ல இறங்கி ஆட்டோவுக்கு போறேன், அப்படியே வெட்டுக்கிளியாக என் கணவன் மீது வந்து அமர்ந்து கொண்டாருன்னு சொல்லி பதிவு பண்ணியிருக்காங்க. நான் சொன்னேன், ஒன்றும் கவலை இல்லைப்பா, நீங்க போங்க உள்ள அப்படின்னு. நேரா போய் விரியன் மரத்தை பார்த்து சர்க்குருவினுடைய பாதங்களை பிடிச்சு கெஞ்சி, ஐயா எனக்கு இப்படி இருக்குன்னு சொல்லி நேரா அப்படியே எனக்கு புல்லரிக்கிறது. அப்படி ஐயனுடைய ஒவ்வொரு இதை நினைக்கும் போது, நம்ம அவரை பத்தி பேசுறோம், அவரோட பிள்ளையா இருக்குன்னு நினைக்கும் போது உண்மையிலே சொல்றேன், இந்த நொடியன் மரணித்து விட்டால்
இந்த நொடி நான் மரணித்து விட்டால் சந்தோஷப்படுவேன். அப்படி ஒரு சந்தோஷம். என் சத்குரு அப்பா, சத்குரு, என் சத்குரு என்ன சொல்றது, நம்ம அப்பாவை பத்தி அவ்வளவு மகிமை. போய் ஜீவ சமாதியில சுத்தி உட்கார்ந்து அழுது ஒரு வாய் சாப்பிட்டுட்டு நேரா வந்து ஆபீஸ்ல வந்து கேட்கிறாங்க. அவங்க சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்களுக்கு மட்டும்தான் கொடுத்துட்டு இருக்கோம், பிரச்சனை உள்ளவங்களுக்கு மட்டும்தான் கொடுத்துட்டு இருக்கோம். அப்படிங்கும் போது இவங்க தன்னுடைய பிரச்சனையை சொல்லியிருக்காங்க. ஐயா, எனக்கு கழுத்தில் இவ்வளவு பெரிய கட்டி, பலான்னா சொன்னாரு, இந்த விபதி சந்தனத்தை வாங்கி சாப்பிடுங்க சரியாயிரும்னு சொன்னாரு. அந்த நம்பிக்கையில் வந்து நிற்கிறேன் ஐயா. அப்படிங்கும் போது போனையா என்ன சொல்றது, மாமான் கூப்பிட்டு இது எப்படி சாப்பிடணும்னு சொல்லி விபூதி சந்தனத்தை கொடுத்து விட்டுருக்காரு. அந்த விபூதி சந்தனத்தை வாங்கிட்டு போய் 15 நாள் சாமி, 15 நாள் அடிச்சு சொல்றேன், 15 நாள் அவங்க பதிவு பண்ணிருக்காங்க. நீங்க கேளுங்க, 15 நாள்ல எனக்கு சரியாகி விட்டது அப்படின்றாங்க. சர்க்குரப்பனுடைய என்ன சொல்றது, சர்க்குரப்பனுடைய சக்தி எவ்வளவு, கருணை எவ்வளவு. 15 நாள்ல தீராத மிகப்பெரிய ஒரு கட்டி கரையுது அப்படின்னா, இது நானா எடுத்தா சொல்றேன், நானா எடுத்துக்கூட்டியா சொல்றேன். என் அன்பு பக்தர்களே, என் அன்பு சொந்தங்களே, என் அன்பு சகோதரிகளே, சகோதரர்களே, நான் சொல்றதெல்லாம் என்னன்னா, ஐயனுடைய சக்தி மிகப்பெரியது, அளப்பெரியது. அப்படியே என்ன சொல்றேன்னு தெரியல, நம்மோடு வாழ்ந்து கொண்டு நமக்காக இருக்கிறார். இந்த கலியுகத்தின் மைந்தனாக, இந்த கலியுகத்தினுடைய காப்பாளனாக மிக அற்புதமான ஒரு செயலை செய்து கொண்டிருக்கிறார் சத்குரு. நான் வாங்கி சாப்பிட்டேன், அந்த கட்டி கரைஞ்சிருச்சேன்னு சொல்லி ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க. நிச்சயமா அதெல்லாம் நீங்க பார்க்க போறீங்க, பாப்பீங்க. 3-4 மாசம் முன்னாடி உங்களுக்கு இந்த கழுத்துல இவ்வளவு பிரச்சனை இருக்கு, தம்பி பிரச்சனை இருக்கு எல்லாம் சொன்னீங்க இல்லையா? அதுக்கப்புறம் அப்பாட்ட போய் இந்த விபூதி சந்தனம்லாம் வாங்கிட்டு வந்தீங்களா? விபூதி சந்தனம் போய் கேட்டீங்கன்னா ஆபீஸ் ரூம்ல சரி கேட்டாங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு, எதனால கேக்குறீங்க, முடியாதவங்களுக்கு கொடுப்போன்னு. அப்போ நான் காட்டினேன் இந்த கட்டிய, கழுத்துல இருக்கு பாருங்க கட்டி இருக்கு, அதுக்குதான் கேக்குறேன்னு. அப்போ உடனே எடுத்து கொடுத்தாங்க. அத வந்து 10-15 நாள் தான் சாப்பிட்டுருப்பேங்கண்ணா. நான் அப்பா சாப்பிடும் போதே அப்பா கிட்ட அங்கேயே சொல்லிட்டு வந்தேன், என்னைய ஸ்கேன் பண்ண சொல்றாங்க. நான் ஆனா ஸ்கேன் பண்ண போக மாட்டேன், நீங்க தான் கரைச்சி தரணும். அப்படி ஒரு அற்புதம் தான் சத்குரு ஞானவள்ளல் கணக்கன்பட்டி பழனிசாமி ஐயா. நம்மளுடைய அப்பா என்ன சொல்றதுன்னு தெரியல, அப்படி ஒரு அற்புதங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. உங்களுக்கெல்லாம் நான் சொல்றது ஒரே விஷயம், நீங்கள் தெரிந்து கொண்டாலும் சரி, நம்ம வீடியோ பார்த்தாலும் சரி, மற்றவர்கள் மூலம் தெரிந்து கொண்டாலும் சரி, தைரியமாக கணக்கன்பட்டி மண்ணை மிதியுங்கள். உங்கள் கர்மாக்கள் அத்தனையும் நீக்கப்படும், உங்கள் பாவங்கள் அத்தனையும் துவைத்து எறியப்படும். அதுல எந்தவித சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம். அந்த மண்ணினுடைய மகிமை அப்படி, என் அப்பன் பாதம் பட்ட அந்த மண்ணினுடைய மகிமை அப்படி. மிதிக்கும் அந்த கணக்கம்பட்டிக்குள்ள போய் நான் முளைஞ்சிட்டு அங்கிருந்து நடந்தீங்கன்னா அந்த இடங்கள் எல்லாமே என் அப்பன் பாதங்கள் மிதித்து கால் பதித்த இடங்கள் தான். நீ இங்கிருந்து கோம்பைக்காடு வரைக்கும் நீ போற அவருடைய இடங்கள் தான். இடுமன் மலையில போய் சுத்தி இடுமன் மலை பழனி மலை சுத்தினா அவரு பாதங்கள் தான். அப்படி ஒரு புண்ணிய ஆத்மா, ஒரு புண்ணிய பரபிரமம் இருக்கிற இடம் தான் கணக்கன்பட்டி இடுமன் மலை. தயவு செஞ்சு நம்பிக்கையோடு ஐயனை சரணடையுங்கள். உங்கள் குடும்பத்தில் அத்தனையும் மிகப்பெரிய அற்புதங்களாக, சந்தோஷமாக, அருமையான நிகழ்வுகளாக நடக்கும். நீங்கள் வேண்டியவைகளாக கிடைக்கும். மழை இறங்கிருச்சு, ஐயன் மலையாக வந்து விட்டார். கண்டிப்பாக உங்கள் அனைவருடைய வாழ்க்கையிலும் மிக அற்புதமான மாறி பொழியும். சத்குருவே, என்னிடம் யாரெல்லாம் அவருடைய கஷ்டங்களை சொல்கிறார்களோ அவர்கள் அனைவருக்கும், உள்நாடாகட்டும் வெளிநாடாகட்டும், வெளிநாட்டில் இருக்கும் என் தங்கைகளாகட்டும், என் சகோதர சகோதரிகளாகட்டும், உள்நாட்டில் இருக்கும் என் சகோதர சகோதரிகள், அம்மன்மார்கள், எல்லா அம்மாமார்கள் எல்லாராகட்டும், அவர்கள் என்னிடம் உங்களை நம்பி, ஐயா சத்குருவே உங்களை நம்பி என்னிடம் சொல்லும் அத்தனை நிகழ்வுகளும் நன்றாக நடக்க வேண்டும். நடந்து கொண்டு இருக்கிறது, உங்களுக்கும் நடக்கும். வாங்க, மீண்டும் அடுத்த ஐயனுடைய உண்மையான பதிவில் சந்திக்கிறேன். உங்கள் தேனி பாலாஸ் ஆன்மீகத்திற்காக. வணக்கம். குருவே, உன் துணையன்றி வேறு துணை எனக்கேது, வேறு துணை எனக்கேது.